வெகு காலமாய் யோவான் 5:6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு முந்தின வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பெதஸ்தா எனப்பட்ட குளத்து அருகிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடைய வியாதிக்காரர் அநேகர் தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது தண்ணீர் கலங்கின பின்பு முந்தி இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதியுடையவனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாகி விடுகிறான் என்பதை வேதம் பதிவு செய்கிறதே. ஆனால் இவன் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். அதே இடத்திலே கிடக்கிற இவனை ஆண்டவர் தேடி வருகிறார். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீண்ட நெடிய காலமாய் சுகம் பெற முடியாமல் இருப்பவனுக்கு எப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று ஆசை இருப்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வியை அவனுக்கு நேராய் அனுப்புகிறார். காரணம் என்ன? அவன் ஒருவேளை அதே இடத்திலே இருந்து பழகி அந்த ஒரு சூழலுக்கு நேராய் தன்னை அப்படியே தகவமைத்துக் கொண்டது நிமித்தம் அவனுக்கு சுகம் கொடுத்து அனுப்பினாலும் அவன் ஒரு வேலையை தேடிக்கொள்வதோ வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதோ கூடாமல் போய்விடக் கூடாதே என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் அவனை நோக்கி அந்த கேள்வியை அனுப்பி இருக்க கூடும். அவன் சொல்லுகிறான், அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்திலே பல நேரங்களிலே என்னை உயர் சிகிச்சைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை, எனக்கு செலவு செய்வதற்கு ஆட்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் எனக்கு பரிகாரம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோமோ? அப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உன்னை தேடி வருகிறேன், உன் அருகிலேயே இருக்கிறேன், உன்னை தூக்கிவிட ஆயத்தம் என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை பிறப்பிக்கும்படியாய் ஆசையோடு காத்திருக்கிறார். நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்விலும் என் சரீரத்திலும் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் வெளியேறி போகட்டும். நல்ல சுகம் தாரும், நல்ல ரட்சிப்பை தாரும், பரலோகத்தின் நிச்சயத்தை தாரும். கேட்கிற ஒவ்வொருவரும் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும்.